ஹோமம் பண்ணுவேன். தசமி அன்னைக்கு சுவாதிக்கு ஹோமம் பண்ணும்போது அன்னைக்கு முடியாதுங்கிறதுனால ஏகாதசி அன்னைக்கு பண்ணுவேன். அதுக்கு ஒரு 4 நாள் 8 ரூபா. அப்புறம் மத்தியானம் காம்பரை டிஃபன் 100 பேருக்கு. மத்தியானம் சாப்பாடு கணக்கு பண்ணி தான் சமைக்க முடியாது. 200 பேர்னா ஒரு 300 பேருக்கு சமையலாம் ரெடி பண்ணி சாதம் மட்டும் அப்பப்போ வச்சுக்கான்னு கேட்டார். வச்சு அது சாப்பாடு முடிஞ்சு பானா பூஜை ஆகி ராத்திரி தங்கரவாளுக்கு சாப்பாடு, மறுநாள் காம்பரை டிஃபன், மத்தியானம் சாப்பாடு, சாயந்தரம் தயிர் சாதம், புளி சாதம், 6 மரக்கா புளி சாதம், 6 மரக்கா தயிர் சாதம், 2 படி சக்கரை பொங்கல், 108 வடை, சாமிக்கு வடை மாற்றி அதோட தான் நிறைய போனோம். எல்லாம் அப்படி இப்படி மளிகை சாமான் ஒரு 20 ரூபா அப்படியே இருந்தோம். சமைக்கிறவனுக்கு கூலி ஒரு 8 ரூபா. எனக்கு அது இல்லைன்னு சொல்லக்கூடாது. இப்போ யாரோ 90 விசி எட்டு இல்லைன்னு சொல்லிட்டாங்க, நான் போக வந்துட்டோம். அதுக்காகவே ஒரு 50 விசி தனியாக இருக்கும். இல்லை முக்கியமானவன் வருவான், சாமிக்கு உபயோகக்காரனாக இருப்பான், அவனுக்கு ஒரு விசி கொடுக்குறது இருக்கும். இதுக்காக 400 விசிறியை வாங்கி 300 விசிறியை வெளியில் விட்டுட்டு 100 விசிறி தனியாக கிடக்கும். அந்த 100-ஐ 2ஆக பிரிச்சுடுவோம். அந்த சம்பந்தமே 40 ரூபா. அப்புறம் பூ சாமிக்கு வரணும். 11 நாள் நம்ம ரசம் செய்யக்கூடாது.